ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம எல்லாருக்கும் தெரியும், தமிழ் மொழி தான் இருக்கையிலே பழமையான மொழி. ஆனால் நம்ம நாகரிகம் 3200 வருஷம் பழமையானதுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? நம்ம மதுரையில் கீழடி பற்றி நமக்கு தெரியும். அதே மாதிரி தென் தமிழகத்தில் திருநெல்வேலி, தூத்துக்குடி சைடு ஒரு பழமையான நாகரிகம் இருந்திருக்கு. அது பொருணை நாகரிகம். பொருணை நாகரிகம் சிந்து வழி நாகரிகத்துக்கு இணையான ஒரு நாகரிகம். 3200 வருஷத்துக்கு பழமையானது. இந்த நாகரிகத்தை பற்றி பார்க்கலாம். இப்போ ரீசெண்டாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பொருணை மியூசியம் ஒன்று திறந்தாங்க. அதுக்கான வேலை ஒரு 3 வருஷமாக நடந்தது. இப்போது ரீசெண்டாக 2025 லாஸ்ட்டில் திறந்து வச்சார். அங்கே நான் போனேன் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பார்த்தீங்கன்னா ஆதிச்சநல்லூரில் உள்ள எக்ஸவேஷன் சைட்டில் உள்ள பொருட்கள் எல்லாம் இருந்தது. சிவகலை பொருட்கள் எல்லாம் இருந்தது. அப்புறம் துளுக்கர்பட்டி இருந்தது. கொர்க்கை துறைமுகம் சம்மந்தமான பொருட்கள் எல்லாம் இருந்தது. இந்த பொருட்கள்லாம் அங்கே அகழாய்வு செஞ்சு எடுத்த பொருட்கள். அப்படி பார்த்தீங்கன்னா சிவகலையில் முதுமக்கள் தாலி இருக்கும்ல, அந்த தாலியில் ஒரு நெல் மணிகள். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா எப்படின்னா, ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்க இறந்தவங்களை ஒரு குழியில் வச்சு மூடிடுவாங்க. மூடிட்டு அது பக்கத்தில் நெல்மணிகளையும் வச்சுருந்துருக்காங்க. அதை சிவகலை உள்ள இதில் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஆதிச்சநல்லூர் பார்த்திங்கன்னா, ஆதிச்சநல்லூரில் முதுமக்கள் தாலின்னு சொல்லுவாங்க. ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள ஒரு பெரிய ஒரு தாலியில் வச்சு அடைச்சி வச்சுருவாங்க. அந்த தாலி நிறைய எடுத்திருக்காங்க. அந்த அகழாய்வு இதில் நிறைய தாலி கிடச்சிருக்கு. அதே போல் துளுக்கர்பட்டிலையும் நிறைய மக்கள் வாழ்ந்ததுக்கான ஆதாரங்களான பொருட்கள் எல்லாம் கிடச்சிருக்கு. இந்த ஆதாரங்கள் எல்லாம் 3200 வருஷங்கள் பழமையானது, தெரிஞ்சுக்கோங்க. அதே போல் கொர்க்கை துறைமுகத்தில் நிறைய பொருட்கள் கிடச்சிருக்கு. சரி ஃப்ரெண்ட்ஸ், மேலும் பார்த்தீங்கன்னா சிவகலையில் சுடுமண்ணில் அந்த காலத்தில் இது என்னோட பானை அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி சிவகலையில் ஒரு அகழாய்வில் கிடைச்ச பொருளில் இது ஆதன் அப்படின்னு பேர் எழுதியிருக்கு. ஆதன்கிற பேர் தொல்காப்பியத்திலே இருந்திருக்கு அப்படி, சரியா? அதே மாதிரி நிறைய கீறல் கோடுகள்லாம் போட்டு இருந்திருக்கு. அதை நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக ரெட்டியார்பட்டியில் இருக்கிற பொருணை மியூசியத்துக்கு போங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.